முனியன் இன்னும் துடியா தான் நிக்கிறாரு. ஆனா பின்னாடி நிக்கிற அந்த டைல்ஸ் வந்து மேட்சே ஆக மாட்டேங்குது. அதுபடி ஒருத்தர் ஒரு கெடாலாம் நல்ல முரட்டு வீசி வச்சுக்கிட்டு பின்னாடி கோச்சு சஃபாரி பண்ணுவதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டார் தெய்வத்தை வந்து இப்படி மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கோவம் வருது இல்லையா. செல்லத்தம்மனுக்கு வந்து இன்னும் வந்து கூலி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூலினா பொதுவாக வந்து காவல் தெய்வங்க எல்லாத்துக்குமே ஆண், அந்த ஆடு வெட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆண் இதாக பண்ணுவாங்க. கோழின்னு நம்ம சொல்றோம், சேவல் தான் அனுப்பாங்க. இது பண்ணி இந்த சிறிய ஏன் இப்படி பிடிச்சிக்கிட்டே தொங்குற மாதிரி இருக்குன்றத வந்து இதுல ஒரு கதையில கேட்பா கூட சண்டேஸ்வர், ஸ்ரீ சண்டேஸ்வர் அப்படின்னு சொல்லி முருகனுக்கே வந்து பழமுதிர் சோழல வந்து ஆட்டுக்கு ரத்தத்துல திணையரிசியை கலந்து வச்சாதான் முருகன் வருவார்னு சொல்லி நக்கீரர் சொல்றாரு. நம்ம வந்து அதை இன்னைக்கு வந்து அந்த சாமியை விட்டுட்டோம். இப்போ முருகனுக்கு வந்து சண்முகம் அப்படின்ற பேரும் சுப்பிரமணியன்ற பேரையும் ஏற்றி முருகன்ற வார்த்தையை தமிழ் கடவுள்கிட்ட வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டே போறோம். திருவிழாப்ப சொல்றாங்க அந்த ஊருக்காரங்க, நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து யாராவது ஒரு பையனுக்காச்சும் சிக்கந்தர்னு பேர் வைப்போம் அப்படின்றாங்க. இந்துக்களே வந்து சிக்கந்தர்ன்ற பேர் வைக்கிறத ஏன் சொல்றாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அருள்மிகு சிறுகதை தொகுப்பு குறித்து பேச வாய்ப்பளித்த தாமரை சாக்கா நரிமணிகளுக்கு நன்றி. இந்த அருள்மிகு தொகுப்பு எடுத்த உடனே எனக்கு முன்னாடி ஞாபகம் என்ன இருக்குன்னா, விருமாண்டி படம் வெளியானப்ப கமலஹாசன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து இந்த விருமாண்டி படம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து தோப்பாவோட தெய்வங்களும் சமூக மரபுகளுங்கிற புத்தகம் தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் முதல்ல அந்த பேரும் அந்த புத்தகத்தோட பேரையும் தேடுறோம். ஆனால் அதில் விருமாண்டி சாமியோட கதை எதுவுமே அந்த தெய்வங்கள் சமூக மரபுகள் இருக்காது. ஒரு தெய்வம் வந்து எப்படி உருவாகுது, தெய்வம் என்ன மாறும் அப்படின்றத வந்து சிறு தெய்வம் பெருந்தெய்வம் எல்லாத்தையும் எடுத்து விரிவாக தோப்பா வந்து தெய்வங்கள் சமூக மரபுகள் சொல்லியிருக்காங்க. இந்த விருமாண்டி படத்துலேயும் அந்த மாதிரி அந்த நாட்டார் தெய்வத்தை வந்து கமல் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகளை படிக்கும்போது இந்த தெய்வங்களும் சமூக மரபுன்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிநாதம் இருக்குங்க, அது வந்து இந்த கதைகளில் வர மாதிரி பார்க்குறேன். அது வந்து மிக முக்கியமானது கூட. ஏன்னா இப்போ இந்த நாட்டார் மரபு அப்படின்றது வந்து நம்மளோட எல்லாரோட வழிபாட்டு மரபாகவும் இருந்தது. இன்னைக்கு வந்து அது பெருந்தெய்வ மரபாக எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அது மாறும்போது நம்மளோட வேர்களை இழக்கும் போது, நம்ம வேர்களை வந்து ஒரு வெட்டுப்படும் போது நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கு நம்மளான செயலை செய்யணும் அப்படின்றப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க வழியில வந்து அதை முயற்சி பண்ணலாம். இப்போ நான் தொடர்ச்சியாக ஒரு திருவிழாக்குள்ள அழைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னா பார்க்கும்போது என்ன திடீர்னு இப்படி புதுசா சில பழக்கங்களை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. சில பழமையான நல்ல விஷயங்களை வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரகுநாத் வந்து அவங்க ஊரில் நடக்கக்கூடிய நிறைய திருவிழாக்கள் வந்து இப்போ மதுரையில் நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களையும் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு வந்து இந்த நாட்டார் மரபு மேலே இருக்கக்கூடிய இதை வந்து பெருந்தெய்வம் கூட சொல்லக்கூடியது. அது வந்து வைதிக மரபு கூட கிடையாது. வைதிக வந்து நாட்டார் மரபை வந்து காலி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய வசதி மாறும்போது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நாட்டார் தெய்வத்தை நம்மளே வந்து வைதிக மரபுகளை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு சாமி திருவிழா நடக்குது அப்படின்னா ஒரு நையாண்டி மேடை வச்சு நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோயில் என்ன பண்றோம், டைல்ஸ்லாம் போட்டு கோபுரம்லாம் கட்டி அந்த சாமியை வந்து என்ன பண்ணான்னு சொன்னோம், நையாண்டி மேடை வைக்காம நாதஸ்வரம் மட்டும் வச்சு அந்த ஓரமா வச்சு வாசி வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கொண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அப்படியே செண்டமலத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுறோம். இப்படி ஒரு தெய்வம் வந்து நம்ம நாட்டார் சாமி அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருக்க ஒரு சாமியை போய் உள்ள கூட்டிட்டு போய் வச்சு அதை சிறையில் அடைக்கிற மாதிரி பண்ணக்கூடியதை வந்து இந்த கதைகளை பூராத்துல என்ன செய்யறதுன்னா கேள்வி இருக்கு. முன்னாடி இந்த சமூக கோபம் கொண்ட ஒரு இளைஞன் வந்து சினிமாவில் இருப்பாங்க, சத்யா மாதிரி படங்கள். அந்த மாதிரி இந்த கதைகளில் வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வந்து இந்த கோபம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த படையலா வைக்கல, ஏன் அவருக்கு அதை வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இவர் வந்து அந்த கதைகள்ல வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய 15 கதைகள்ல பாதிக்கும் மேலான கதைகள் வந்து நாட்டார் மரபை வந்து அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டார் தெய்வம் வந்து ஏன் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்கு. இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம ஒரு சாதி சார்ந்து பார்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தி பையனுக்கு வேற குலதெய்வம் இருக்கும், நம்மளுக்கு வேற குலதெய்வம் இருக்கும். அது மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவு இருக்கும். அதனால வந்து அது சாதியை வந்து ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வேற வேற குலதெய்வ கும்பிடுறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நாட்டார் தெய்வம் வந்து ஒரு வகையில சாதிக்கு ஒற்றுமை இருக்கணும், தனித்தனியா பிரிக்குது. பல சாதிக்காரங்க சேர்ந்து கும்பிடுற நாட்டார் தெய்வம்லாம் இருக்கு. இப்போ 18ஆம் படி மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து ஒவ்வொரு பல சமூகத்தை சேர்ந்தவங்களும் வந்து 18ஆம் படியை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்கு.
அதே மாதிரி தாய் தெய்வங்களுக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இப்ப மாரியம்மனுக்கு வந்து இப்ப இந்த கோழி குழம்புன்ற கதையில தான் அதுல எழுதியிருப்பாரு. மாரியம்மனுக்கு வந்து முளைப்பாரிக்கு முதல் நாள் வந்து நாட்டுக்குழி அடிச்சு படைக்கிற ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாரியம்மன் கோயில் எல்லாத்தையுமே என்ன பண்றோம், கும்பாபிஷேகம் பண்றோம். இப்ப குடமுழுக்குன்ற வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டாலும் கும்பாபிஷேகம்ன்றது தான் அவங்க எல்லாரும் விரும்புறாங்க. கும்பாபிஷேகம் பண்றோம். அப்புறமேல் வந்து மொத்தமா சுவாகா பண்ணிடுறாங்க. சாமியோட பழைய சாப்பாடு மரபு எல்லாத்தையுமே சுவாகா பண்ணிட்டு அதுக்கு வந்து பொங்க வைக்கிறதோட நிப்பாட்டிடுறோம். அப்ப அந்த கோழி குழம்பு கதை வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஏன் மாரியம்மனுக்கு கோழி குழம்பு வைக்க முடியல? அத இந்த கதையில வந்து முதல்ல வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த கோழி அடிக்கலாம்னு பார்க்கும்போது கூட இருக்க அந்த ஊருக்காரங்க வந்து இந்த கோழியெல்லாம் அடிக்கக்கூடாது, இது வந்து சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழியா இருந்தாலும் அந்த கோழி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அகன்றிருக்க கோழி இருக்கிற கட்டி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த கோழி தெரியாம போய் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போயிடும். அவங்க வீட்டுக்குள்ள போயிருச்சு, நம்ம சாமிக்கு பழி நேர்ந்து விட்டுருந்தோம்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுவான். ஆனாலும் அந்த கோழி அவங்க திரும்ப கொண்டு வந்து அந்த தெருல இருக்க பாத்திமான்றவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனாலும் இப்ப சாமிக்கு அடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த அம்மா கோபமா கேட்கும், கோயிலுக்குள்ள வச்சு சாமிக்கு வந்து கோழி குழம்பு கோழி அடிக்க கூடாதுன்னு சொல்ற, போய் அதை முதல்ல நிப்பாட்ட பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி சொன்னவன சத்தம் போட்டு அனுப்புற ஒரு காட்சி இல்லையா, அது வந்து அந்த தாய் தெய்வத்துக்கு நம்ம எப்படி அந்த இப்பயும் வந்து செல்லத்தம்மனுக்கு வந்து இன்னமும் வந்து கோழி அடிச்சுட்டு இருக்காங்க. கோழினா பொதுவாக வந்து காவல் தெய்வங்க எல்லாத்தையுமே ஆண், அந்த ஆடு வெட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆண் இதை பண்ணுவாங்க. கோழின்னு நம்ம சொல்றோம், சேவல் தான் அனுப்பாங்க. இது பண்ணி இந்த மாதிரியான இதை வந்து இந்த கதைகளை தொடர்ச்சியா ஒரு கதையிலேயே வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டார் தெய்வத்துக்கான பேர் மாத்திரம் இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் வந்து சாமி பேரை வந்து சாதாரணமா கருப்பையா, சோனையா, சொடலை அப்படின்னு சொன்னா இன்னமும் அது ஒரு கேள்வி மாதிரி பாக்குறாங்க. ஏன் இந்த சாமி வந்து ஸ்ரீ அப்படின்னு சேர்த்தாதான் பெருமையா இருக்குன்ற மாதிரி. இப்போ அது நம்ம வீட்டுல பிள்ளைகள் பேர் வைக்கிறதுலயே இந்த இதை ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நம்ம ஒரு பேர் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ்ல ஒரு பேர் சொன்னோம்னா ஏன் ஸ்ரீ சேர்த்து வைக்க கூடாதா, என் பொண்ணுக்கு மதுரான்னு பேர் வைக்கிறேன், ஒருத்தன் கேட்கிறாங்க ஸ்ரீ மதுரான்னு வைக்கலாம். அது ஏன் ஸ்ரீ மதுரா அப்படின்ற வார்த்தை இல்லைன்னா மதுரா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீயை ஏன் இப்படி பிடிச்சிக்கிட்டே தொங்குற மாதிரி இருக்குன்றத வந்து இதுல ஒரு கதையில கேட்கக்கூட சண்டேஸ்வர், ஸ்ரீ சண்டேஸ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டார் தெய்வத்தோட பேரை ஸ்ரீ சண்டேஸ்வர் ஷாவை ஆரம்பிச்சோம்னா எப்படி கூப்பிட முடியும். நம்ம சாவை வந்து பொதுவா வந்து தமிழ் உச்சரிப்புல சா அப்படின்னு இருக்கிறதுனால பொதுவா வந்து அதை பெருசா முடிக்கிறப்பெல்லாம் வைக்கிறப்ப யோசிப்போம், ஏன்னா சான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வசை மாதிரி மாறப்போ நம்ம பொதுவா தமிழ்ல கையாளும் போது கவனமா தான் எடுத்து பண்ணுவோம். ஆனா இப்ப பேர் வைக்கும் போது ஷாவை ரொம்ப அதிகமா வந்து இப்ப பேருக்கு பின்னாடி வைக்கிறாங்க இல்லையா. இந்த வந்து நாட்டார் தெய்வத்துக்கே பேர் மாறும் போது அவருக்கு இயல்பா அந்த இடத்துல ஒரு கோவம் வரணும், வரதுதான் இந்த கதையில வருது. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கதையிலும் வந்து இத தொடர்ச்சியா எல்லா கதைகளும் வழியா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு கதைக்குமே ஒரு காரணத்தோடையும் ஒரு நியாயத்தோடையும் அந்த கதையில வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 15 கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கதாமாந்தர்களா ஒரு சில இடத்துல வந்து நாட்டார் தெய்வமே வருது. முதல் கதையே வந்து குடிக்கடை. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு திருவிழா நடக்க போதும் அப்படின்னா குடியேற்றிடுவாங்க இல்லையா. குடியேற்றின உடனே நம்ம அங்கிருந்து கிளம்ப போகிறோம், வெளியூர் போய் தங்க போறோம் அப்படின்னா கூடாது. அந்த ஊர்ல சில வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி அப்ப இப்ப திருவிழாவோட கடைசி நாள் தான் மாமிசம் படைப்பாங்க, எடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து சைவமா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒருத்தன் போய் வெளியில ஒரு கறிச்சோறு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றப்ப அந்த சாமி ரெண்டும் சேர்ந்து சண்டை போட போறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசியா அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய சாமி சொல்ற மாதிரி நீங்க போய் இப்ப உங்களுக்குன்னு வந்து இருக்கிற மக்கள் வந்து உங்களையே உங்க ஜனங்க வந்து உன்னையே தொட்டு கும்பிடுது. வருஷத்துக்கு உனக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு ஆடு கடான்னு வெட்டுது. நீ பாட்டுக்கு மாட்டிக்கிட்டு நீ பாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டு வந்தேன்னா உனக்கு பூரா பொங்கலும் புளியோதரையும் தான் கிடைக்கும். பேசாம போங்கடாது, நான் வந்து என் ஆளு வீட்டுல இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சாமி வந்து அந்த மத்த 2 சாமியை வந்து நாட்டார் தெய்வத்தை சத்தம் போட்டு அனுப்புற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா நம்ம அந்த நாட்டார் தெய்வம் ஒரு சிவனே இது வந்து சிவனா தான் இருக்கும் அந்த காட்சியில வருது. சிவன் வந்து எளிமையா வந்து ஒரு புளித்தோட ஆளை பூசி சுடுகாட்டு சாம்பலை பூசிட்டு ஒரு சுடலையாடியா இருக்கிறவரை வந்து ஒரு விக்ரமாதித்தன் இதுல வர்ற மாதிரி சிவபெருமான்ற வார்த்தை வந்து சொகுசானா சிவபெருமான், சுடலையாடுற பெருமாள் வந்து சொகுசா மாறினா சிவபெருமான்ற மாதிரி அவரை ரொம்ப எப்படி அவருக்கான படையல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப கண்ணப்பநாயனார் கதையில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப விரும்புறது வந்து அவர் வந்து அந்த பன்றிக்கறி வைக்கிற அந்த வேடனை தான் விரும்புவார். அதைதான் அந்த கண்ணப்பநாயனார் கதையில வரும். இப்ப தெய்வங்களுக்கு வந்து அந்த படையல் இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப முருகனுக்கே வந்து பழம்பூர் சூழல வந்து ஆட்டுக்கு ரத்தத்துல திணையரிசியை கலந்து வச்சாதான் முருகன் வருவார்னு சொல்லி நக்கீரர் சொல்றாரு.
நம்ம வந்து அதை இன்னைக்கு வந்து அந்த சாமியை விட்டுட்டோம். இப்போ முருகனுக்கு வந்து சண்முகம் அப்படின்ற பேரும் சுப்பிரமணியன்ற பேரையும் ஏற்றி முருகன்ற வார்த்தையை தமிழ் கடவுள்கிட்ட வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டே போறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த கதையில வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு சாமிக்கு என்னவா மாறுது அப்படின்றதான் அந்த கதைகளை சொல்லிட்டே வர்றாரு. அதே மாதிரி இந்த கதைகள்ல இருக்கக்கூடிய இந்த பேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த நம்ம மறந்து போற சில விஷயங்களா இருக்கு. முன்னாடி வந்து எல்லா வீட்டுக்கிட்டே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல நம்ம போய் என்ன போட்டுவோம், போட்டு அதை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு பாதாள கரண்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாமே ஒரு பாதாள கரண்டி மாதிரி எடுத்து நிறைய விஷயங்கள் அங்கங்க தொலைஞ்சுக்கிட்டே வருது. அது எல்லாத்தையும் அந்த பாதாள கரண்டி வழியா எடுத்துட்டே வராது. ஒவ்வொரு கதையிலையும் அவங்க எடுத்துட்டே வர்றாரு. இப்போ வந்து இந்த தாய் தெய்வம் கதையில வந்து அந்த கோழி அடிக்கிறது கோயிலுக்குள்ள நடந்துச்சுன்றத எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அதே மாதிரி அந்த தெய்வம் என்னவா இருந்துச்சு, இப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்து இறந்து போயிருச்சுன்னா அதை நம்ம வந்து சீலக்காரியா கும்பிடுறோம். அதே அந்த தெய்வம் பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மாலையம்மனா கும்பிடுறோம். நீ ஒரு சின்ன பிள்ளை ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அது தீட்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஏன் தீட்டுன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த கதையில வந்து ஒரு கோயில் தர்மத்தா இருக்கக்கூடிய ஒரு குரல் இருக்கு இல்லையா, அந்த குரல் வந்து ஒரு தோப்பாவோட குரல் மாதிரி தான். அந்த கதாபாத்திரத்தோட பேருமே பரமசிவனா தான் இருக்கு. அவர் வந்து இயல்பா வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத கேட்பாரு. ஒரு நாட்டார் மரபு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தோப்பாவே என்ன சொல்லுவாருன்னா, அவரோட ஆவணப்படத்துல நான் வந்து பெருந்தெய்வ எல்லாரும் 100 சாமிகளை கும்பிடுங்கன்னு சொல்லுங்க, குறிப்பா வந்து நாட்டார் மரபை வந்து நான் வந்து கும்பிட்டா அதை ஏத்துக்கிறேன், ஏன்னா அது வந்து அவங்கவுங்களோட எளிமையானது, அவங்களோட வாழ்க்கைக்கு நெருக்கமானது அப்படின்ற மாதிரி தோப்பா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இதை தான் வந்து இவர் வந்து தன்னோட கதைகள் எல்லாத்துலேயுமே இந்த நாட்டார் மரபு மேல இருக்கக்கூடிய இதை சொல்றாரு. இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்டார் மரபுல வந்து இன்னொரு சாமி பேர் வச்சுக்கிறதுல இந்த சூராதீஸ்வரன்ற கதையில வந்து ஒரு எளிமையான ஒரு துரு என்னன்னா, அந்த கதையில வர்ற பையன் பேர் வந்து நாகூர். ஒரு சண்டையில ஒரு திருவிழா சண்டை நடக்குது, அடிச்சுட்டாங்க, என் பேர் நாகூர்ன உடனே ஏதோ ஒரு மதம் சார்ந்த சிவான்னு பார்த்தா அந்த நாகூர் வந்து நம்ம போய் ஒரு தம்பதிக்கு குழந்தைலாம் வேண்டிக்கிறாங்க. அவங்க அப்படியே டூர் மாதிரி போறாங்க, நாகூர் போறாங்க, வேளாங்கண்ணி போறாங்க, வந்து அப்ப வேண்டிக்கிறாங்க, பையன் பிறந்தா நாகூர்னு பேர் வைக்கிறோம், பொண்ணு பிறந்தா வேளாங்கண்ணின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த பையன் பேர் வந்து இயல்பா நாகூர் அப்படின்னு மாறுது. இது கேட்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இல்லை இந்த கதைக்காண்டி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம மதுரையில சிக்கந்தர் சாவடி பக்கத்துல ஒரு திருவிழால அந்த ஊர் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. அப்போ வந்து அவங்க திருவிழாவுக்கு சொல்றாங்க அந்த ஊருக்காரங்க, நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து யாராவது ஒரு பையனுக்காச்சும் சிக்கந்தர்னு பேர் வைப்போம் அப்படின்றாங்க. இந்துக்களே வந்து சிக்கந்தர்ன்ற பேர் வைக்கிறத ஏமான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து இந்த கதையில கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த சாதி சங்கங்கள் இருக்குல்ல, அந்த கதைகள்ல வந்து இந்த சாதி சங்கங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத ஒரு 2-3 கதைகளை சொல்றாரு. ஒண்ணு வந்து சூராதீஸ்வரன் சொல்றாரு. இந்த சங்கத்துல இருக்க உங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து யாரை தத்தெடுக்கணும், ஏன் நீ இவங்களை தத்தெடுக்கிற, இந்த மாதிரியான கேள்விகளை சாதி சங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பசின்ற கதையில வந்து உன் பொண்ணு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போது நீ எப்படி கூட்டிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சாதி சங்கம் கேட்குது. இந்த மாதிரி சாதி சங்கம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு விருப்பமான ஒரு முடிவை கூட எடுக்க விடாம எப்படி சாதி சங்கம் தடுக்குது, இந்த சாதி சங்கம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த கதைகளை படிக்கும் போது நமக்கு தெரியும். இதோட உச்சமாக தான் அந்த ரத்த சொந்தம் அப்படின்ற கதையில வந்து விளையாடுறோம். இந்த ரத்த சொந்தம்ன்ற கதை வந்து ஒரு இயல்பா ஒரு நார்மலா ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு நிறைய கேள்விகளை உண்டு பண்ணுது. நம்ம சாதி ரத்தம் தான் நம்ம எல்லாத்துலயும் ஓடுது அப்படின்ற ஒரு இதை விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நிறைய சாதி மாநாடு நடக்கும்போது ரத்தத்தின் ரத்தமே, ரத்தம் ரத்தத்தை அடைக்கிறது, இந்த மாதிரிலாம் பெருசு பெருசா எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தான் தேடி பார்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி யூனிட் ரத்தம் வந்து டிரான்ஸ்பர் ஆகிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் பேர்கிட்ட விபத்து ஆகுது. அப்ப 4.5 லட்சம் பேர் அடிபடுறான். ரத்தம் வந்து நெகட்டிவா பார்த்துதான் அனுப்புறாங்க. அதையும் நம்ம ஆடே கூட கூட்டிட்டு போய் விட்டா கூட இந்த கதையில தான் சொல்றாரு, ஆடே கூட கூட்டிட்டு போய் விட்டா கூட ரத்தம் தான் கொண்டு போனோம். இப்ப நானே ஒருத்தர் ரத்தம் கொடுக்க போனேன்னா இப்ப சரிமா உங்களுக்கு ஆள் வந்துட்டு ஏத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன உடனே இன்னொருத்தருக்கு ஏற்கனவே ரெடியா இருக்கிற ரத்தத்தை தான் அனுப்புறாங்க. இப்படி வந்து அந்த ரத்தத்து வழியா இப்ப நம்ம வந்து எல்லாரும் உடம்புல போறது ஒரே சாதி ரத்தமா அப்படின்ற கேள்வி வந்து உள்ளுக்குள்ள அந்த கதைக்குள்ள இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெலிவரி சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரத்தம் ஏற்ற வேண்டியது. அப்ப
4 யூனிட் ரத்தம் இருக்குன்னா அந்த 4 யூனிட் ரத்தமே 4 பேரோட தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணோட வந்து பின்னாடி அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த 4 பேரோட ரத்தத்தோட ஒரு சொட்டு போகும் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியா கூட சேர்த்துக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பின்னோடி போய் பார்த்தோம்னா தெரியும். சாதின்றது வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம வந்து சைவம் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க நம்பிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு சாதி மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல எல்லாரோட ரத்தமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா புத்தர் சொன்ன மாதிரி ஒரு கதையில யாருக்கிட்டாவது இடம் விழுகாத ஒரு வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு கடு வேண்டும்ன்ற மாதிரி யாருக்கிட்டாவது ஆக்சிடென்ட் ஆகாம யாருக்காவது ரத்த ஏத்தாம அப்படி ஏதாவது ஒரு சாதி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அடியே போடாத ஒரு சாதி, இது வரைக்கும் அப்படியே விபத்துலயே போகாத சாதி ஏதாவது இருந்தா இதெல்லாம் வந்து மாற்று வேற வகையிலான நடக்கிறதுலாம் இல்லை. ரத்த ஏத்துறது வழியாவே வந்து இந்த ரத்த சொந்தத்து கதையில வந்து உள்ளுக்குள்ள வர்றதுதான். ஏன்னா அவங்க வந்து உடனுடனே இப்ப இருக்க வாட்ஸ்அப் இளைஞர் அணி மாதிரி டக்குன்னு நம்ம ரத்தத்தை கொண்டு வாங்கன்னு குடிச்சு தேடுறாங்க. வரவங்க கூட அதே சாதிக்காரன் கேள்வி கேட்கிறேன். அதுலதான் இந்த கதைகள்ல தொடர்ச்சியா அந்த அங்கதத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அவன் நம்ம சாதிக்கு எது முக்கியமா தலைவரா அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இல்ல அவர் தான் நம்ம ஏன்னா இந்த போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டத்துல முன்னாடி நின்னாரா பிசிகளுக்கான போராட்டத்துல அப்படின்னு அதெல்லாம் பண்ணலடா அதுக்கு போராட போறாரு அப்படின்னு இல்ல. இப்ப அந்த பெண்ணுகள் ஒருத்தவங்க சண்டை போட்டப்போ ஒருத்தவங்க வந்து திட்டினாங்களே அப்ப வந்து ஒரு முன்னாடி நின்று கேட்டாராங்க, அதெல்லாம் அவர் பண்ணது இல்லை அப்படின்னு இல்லடா நம்ம சாதி ரத்தத்தோட இன்னொரு சாதி ரத்தம் கலந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி இப்ப கல்யாணம் பண்றப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ கல்யாணம் பண்றா அப்படின்னு அவங்க சாதிக்காரனே அந்த சாதி தலைவர் யாருமே தெரியாது, ஓ ஒரு புரோக்கரா அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கதையில வந்து வெளியில இருந்து குரலா இல்லாம உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆளை வந்து இயல்பா தான் செய்யறாங்க. ஏன்னா பிறகு பசங்களுக்கு யாருமே தெரியாது, கொஞ்சம் பேருக்கு நல்லா தெரியும். ஏன்னா புற பேர் படத்தையும் பாட்டையும் வச்சுட்டு பெரிய தலைவர் ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் விடுதலைக்கு போராடி இருப்பாரு, அவர் ஒருத்தர் மட்டும் தான் நம்ம சாதிக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரால் தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சுக்கிச்சுன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த லோக்கல்ல இருக்க சாதி தலைவர்லாம் யாருலாம் தெரியாது, பிளக்ஸ்ல பார்த்தா தான் தெரியும். அதையும் அவன் கவனிச்சிருக்க மாட்டேன். அவனுக்கு வந்து ஒரு நடிகர் புரிய மாதிரி தான் நடிகர் முன்னாடி போயிட்டே இருந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு கதைகள் இல்லையா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காது. இந்த கதைகள் வந்து எனக்கு வந்து நிறைய கதைகள் வந்து எழுதாடுறதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த கதை ஒன்று இப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தீம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்பவே சரி இது ரொம்ப அருமையான கதையா வரும். இந்த பசியெல்லாம் சொல்லும்போது அந்த சாப்பாடோட காம்பினேஷன் ஒன்று சொல்லுவாப்புல, இந்த மாதிரி ஒரு சமையல் கலைஞர் இருக்காருங்க அப்படின்றது. அது ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அந்த கதையில. அந்த காம்பு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு புளியோதரைக்கு ஒரு புளிக்குட்டையே வச்சீங்கன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தேங்காய் தேவையில் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவர் இந்த கதைக்கு இணையா அப்படி சில விஷயங்களை கொண்டுட்டே இருந்திருப்பாரு. இதுல இந்த தீபாவளி காசு மாதிரியான கதைகள்லாம் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கணும். எப்பயுமே ஒரு ஒரு இளவுடு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து வெளியானது வந்து எப்படி ஒரு அவருக்கு ஒரு அதிசயமா திடீர்னு அந்த கதை தொகுப்பு வந்து எழுதிட்டாரு. புத்தகம் மதுரை புத்தக திருவிழாவை டக்குன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்போ வந்து புத்தகம் வந்து அவருக்கு ஒரு வியப்பூட்டு நிகழ்வாகவும் ஒரு ஆச்சரியம் மட்டும் நிகழ்வாகவும் திடீர்னு கூப்பிட்டு பாப்பா புத்தகம் வெளியிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதே மாதிரி தான் போயிருந்தோம். இந்த அரவிந்துகள் வந்து மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. ஏன்னா நான் வந்து நிறைய சிறுகதைகள் படிச்சிருக்கேன். ஆனா இந்த கதைகள்ல வந்து ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இந்த நாட்டார் மரபு மேல ரொம்ப தீவிரமான ஒரு ஈடுபாடு இருக்கு. ஏன்னா இப்ப கோயிலே சொல்றேன், அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் வந்து ஒரு ஆலமரத்தடியிலே ஒரு அரச மரத்தடியிலே முன்னாடி இருந்துச்சு. இப்ப அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த முனியாண்டி வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. முனியாண்டி இப்ப துடியா தான் நிக்கிறாரு, ஆனா பின்னாடி நிக்கிற அந்த டைல்ஸ் வந்து மேட்சே ஆக மாட்டேங்குது. அதுபடி ஒருத்தர் ஒரு கெடாலாம் நல்ல முரட்டு வீசி வச்சுக்கிட்டு பின்னாடி கோச்சு சஃபாரி பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டார் தெய்வத்தை வந்து இப்படி மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கோவம் வருது இல்லையா. அதை வந்து இந்த கதைகள் படிக்கிறது வழியா வந்து கடத்திட்டாரு. இனிமேல் படிக்கிற ஒரு ஆள் வந்து இனிமேல் இல்ல நம்ம சாமிக்கு வந்து இனிமேல் நான் வந்து கிடாதான் வெட்டுவேன் அப்படின்ற ஒரு உணர்வையும், இல்லை இனிமேல் டைல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, நல்ல 4 வாரமா நடுங்க கீழே சாமி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வையாவது இந்த கதையை வந்து ஏற்படுத்தணுன்றதுதான் பார்வையாக வைக்க வேண்டியது. இந்த தொகுப்பு வந்து இந்த தலைப்பு இருக்கட்டும். அதே மாதிரி இந்த அமாவாசையில சொன்ன மாதிரி மகாலய அமாவாசை சைவ வைக்கிறது, இந்த ஐப்பசி அமாவாசைக்கு வந்து அவங்க வந்து என்னதான் ஒரு பிராமணிகள் திருவிழா மாதிரி அதை தீபாவளியை மாத்தினாலும் அன்னைக்கு தான் கறி எடுக்கிறது இருக்குங்க. கிராமத்துல ஒரு வழக்கு சொல்லுவாங்க, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படின்வாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அடிக்கடி
மாமிசம் எடுக்க முடியாது. ஏன்னா எப்பயுமே வந்து வாழ்க்கை வந்து அந்த மாதிரி மட்டும்தான். ஏன்னா மீன்லாம் கம்மலா பிடிக்கிறது இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அடிக்கடி கோழி அடிக்கிறதும் ஆடு அடிக்கிறது முடியாது. ஏன்னா அதான் அவங்களோட முதல். அதை அடிச்சு டெய்லி சாப்பிட முடியாது. அப்ப அந்த ஆடி பெருக்கிறவ அப்படின்றது ஆடி மாசத்துல ஒரு ஆட்டை எடுத்து வெட்டி சாப்பிடுறது. அதே மாதிரி இப்ப ஐப்பசி மாசம் இந்த தீபாவளி வர்றப்ப மழை காலத்துல அதே இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆடி ஐப்பசியில தீபாவளி ஒட்டியும் அந்த இதை எடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் வந்து இந்த கலிகின்ற கதையில நம்ம நல்லா கொண்டு வந்தது மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. அதே மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். ஏன்னா இந்த கதையில வந்து நம்ம அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த கதையில வாசிக்கும் போதுதான் இது முக்கியமான புரியும் நம்புறேன். இந்த அருமையான நிகழ்வு ஏற்பாடு பண்ண தாமியா சாகாவுக்கும் இந்த கதையில சிறப்பா எழுதின ரகுநாத்துக்கும் வாழ்த்துக்கும் நன்றி.